ஹாய், இந்த ட்ரெண்டிங்கான ஸ்கேலப் நெக் டிசைன் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக என்னோடய யூடியூப் சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். யூடியூப் சேனல் லிங்க் பயோவில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த ஸ்கேலப் டிசைனை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். கேன்வாஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. 11 இன்ச்சு உயரமும் 11 இன்ச்சு அகலமும் இருக்கிற மாதிரி என் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் நெக்கோட வித்து 2.5 இன்ச்சும் நெக்கோட டெப்த்து 8 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் பாக்ஸ் போட்டதில் நான் ஃப்ரீ ஹேண்டாக ரவுண்ட் நெக் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். இந்த ரவுண்ட் நெக்கை நம்ம வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி ஒரு 3/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். அகைன் இன்னொரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணி இன்னொரு ரவுண்ட் வந்து நான் போட்டுக்கிறேன். அடுத்து இந்த ஸ்கேலப் டிசைனுக்காக 1 இன்ச்சு வித்தும் 3/4 இன்ச்சு உயரமும் இருக்கிற மாதிரி ஒரு பேப்பரில் கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஸ்கேலப் டிசைனை இப்போது கீழே 2வதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டு அதில் வந்து நம்ம வச்சு ரவுண்டை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அகைன் மேலே இருக்கிற அந்த ஸ்கேலப் நெக் டிசைனை வந்து நம்ம மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கேலப் டிசைன் வந்து கட் பண்ணியாச்சு. அதை நம்ம எடுத்து வச்சுட்டு மேலே நெக்கோட வித்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த கட் பண்ண ஃபேப்ரிக்கில் தான் நான் வந்து இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக் வந்து வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். அது இருக்கட்டும். அடுத்து கீழே இதாங்க நெக்கோட ஃபுல் ஃபார்மு. நெக்கு கீழே அந்த ஸ்கேலப் டிசைன் வரா மாதிரி இருக்கும். இதோட கண்டினியூ வீடியோ நான் பார்ட் 2 போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். பாய்.